உங்க பேர் என்னங்க? என் பேர் அஞ்சலை. உங்களுக்கு என்ன பண்ணுது? எனக்கு வந்து புத்துநோய் முடியாம நான் கொண்டு தஞ்சாவூர் வரைக்கும் கரண்ட் வச்சேன். கரண்ட் வச்சு எங்கெங்க போனீங்க நீங்க? தஞ்சாவூர் போய் சென்னை போனேன். போய் அங்க என்ன பண்ணாங்க? அங்கே போய் அங்கேயும் கரண்ட் தான் வச்சு மருந்து மாத்திரை கொடுத்தா அதுல எனக்கு சரியாகல. ரொம்ப கவலை ஆயிட்டீங்களோ? ரொம்ப கவலையாகி அங்கேருந்து இங்கே வந்தேன். இங்கே வந்து கிளச்சேரியில் வந்து ஐயா சொன்னாரு இந்த மாதிரி இங்கே மருந்து கொடுக்குறோம் அப்படின்னாங்க. சரின்னா அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்து வாங்கி சாப்பிட்டோம் மருந்து. எவ்வளவு நாள் சாப்பிட்டீங்க? வாங்கி ஒரு பாட்டில் சாப்பிட்டு முடிஞ்சிச்சு. ஒரு பாட்டில் வாங்கி சாப்பிட்டு முடிஞ்சு போச்சு. நல்லா தெரிஞ்சு எனக்கு மறு பாட்டில் வந்து வாங்கிட்டு இருக்கிறேன் இப்போ. சரி, ஒரு பாட்டில் சாப்பிட்டதும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு பாட்டில் சாப்பிட்டது எனக்கு நல்லா ஆரோக்கியம் நல்லா இருந்துச்சு. திங்கிற சேர்த்துச்சு. எனக்கு நல்லா கால் கைக்கு நல்லா சுகமாச்சு. நல்லா தூக்கம் வச்சு நல்லா இருந்துச்சு. எனக்கு அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இல்ல. அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இல்லை. எனக்கு நல்லா ஆரோக்கியமா நல்லா தெரிஞ்சு. அதனால மறு பாட்டில் வந்து நான் வாங்கிட்டு இருக்கிறேன். ரெண்டாவது அப்புறம் இது வாங்கின பிறகு என்ன பண்ண போறீங்க? இது வாங்கி கொண்டே சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு அப்புறம் தான் அது நல்ல முறையில் நல்லா இருக்கு. எனக்கு மொத்தம் இது சாப்பிட்டு எனக்கு ஒரு தேவை ஆயிடுச்சு. சரி, இன்னைக்கு வந்து வாங்கிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை வாங்கின பிறகு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இதை வாங்கின பிற்பாடு இதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இது நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு ஐடிஎம் கார்டு போட்டு கம்பெனியில் ஐடி போடணுமா? கம்பெனியில் ஐடிஎம் கார்டு போடுறதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்து மருந்து வாங்கிட்டு சொல்லிட்டு போவேன். சரி, ஆளுங்கள்லாம் உங்களுக்கு பக்கத்துல எல்லாம் இருக்காங்களா? அவங்களுக்குலாம் சொல்லுவீங்களா? நான் 10 பேருக்கு சொல்லி நான் வரவழைக்கணும். இந்த கம்பெனிக்கு ஆளுகளை வர வச்சிருவீங்களா? வர வச்சிடுறேன். எல்லாரையும் சௌகரியம் ஆக்கணும்னு என்ன இருக்கா? எல்லாரும் சௌகரியமான என்னாட்டம் எல்லாருக்கும் சௌகரியமா போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். நோய் உள்ளவங்க நம்ம சொல்லி அவங்க 10 பேருக்கு சௌகரியமாகணும் நல்லா இருக்கணுங்கிறத நினைச்சு தான் நாங்கள் சொல்றேன். ரொம்ப நன்றிங்கம்மா.